இருக்கீங்களா? இப்போ நம்ம சுவையான ஒரு கேசரி செய்ய போறோங்க. நம்ம சேனல்ல விதவிதமான கேசரி ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவையில இருக்கும். அப்படி அந்த வகையில் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு ஆப்பிள் கேசரி ரெசிபி இப்போ பார்த்துருப்பீங்க. கரண்டியில் ஒட்டாமல் எந்த அளவு உதிர உதிராக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஆப்பிள் கேசரியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேசரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி சுட வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு அதில் 3 கப் அளவுள்ள தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் தான் மற்ற அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம அளக்க போகிறோம். அதனால நான் இதில் 3 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி அளந்த கப்பில் 2 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 பங்கு அளவுள்ள தண்ணி, 2 பங்கு அளவுள்ள சர்க்கரை சேர்த்தாச்சு. இதில் கலருக்காகவும் வாசனைக்காகவும் நான் குங்குமப்பூ சேர்க்கிறேன். 2 சிட்டிகை அளவுள்ள குங்குமப்பூ. நம்ம வீட்டில் குங்குமப்பூ இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சமயத்தில் 2 சிட்டிகை அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி தான் செய்வேன், எனக்கு அப்போ தான் கேசரியை பார்க்கும் பொழுது சாப்பிட்ணுன்னு தோணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைவான அளவில் நல்ல பிராண்டடாக இருக்கக்கூடிய ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சக்கரை தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. குலோப்ஜாமுக்கெல்லாம் எப்படி நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணுவோமோ அதே தான். ஒரு பிசுக்கு பதம் வந்தாலே போதும். நமக்கு இந்த கலர் இதில் நல்லா இறங்கணும். இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த சர்க்கரையோட மனம் எல்லாமே பச்சை மனமெல்லாம் மாறிட்டு நம்ம கேசரி சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு முறை இதே மெத்தடில் கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட சர்க்கரை பாகு தகன்னு தங்க நேரத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடிகனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு மொத்தமாக நீங்கள் எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். அதில் கொஞ்சம் இப்போ சேர்த்தாச்சு. இப்போது அரை கப் அளவுள்ள ஆப்பிளை இது போல் தோலோடையே நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்ல மெல்லிஸ் துண்டுகளாக சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் மேலே நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தோலோடையே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் தோல் சேர்க்க விருப்பப்படலைன்னா தோலை சீவிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. ரவை அளந்த கப்பில் அரை கப் அளவுள்ள ஆப்பிளை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து மிதமான தீயை நல்லா குறைச்சி வச்சோம் வதக்கி விடுறோம். நம்ம 2 கப் அளவுக்கு சர்க்கரை சொன்னோம். 1 கப் அளவுள்ள ரவைக்கு 2 கப் அளவுள்ள சர்க்கரை எடுத்தோம். அந்த சர்க்கரையிலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நான். அந்த சர்க்கரையை இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். சர்க்கரை அப்படியே பாகாக மாறி இந்த ஆப்பிள் கேரமலைஸ்டாக நமக்கு ஆகும். அப்போ தான் ஆப்பிளில் நல்லா இந்த இனிப்பு ஊறும். அதனால நீங்கள் கரெக்டாக இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சர்க்கரை நல்லா கேரமலைஸ்ட் ஆகிட்டு இந்த ஆப்பிளோட நல்லா ஊறி அப்படியே நமக்கு ஒரு தேன் நெல்லிக்காய் எப்படி இருக்குமோ அது போல் நமக்கு ஆப்பிள் கிடைக்கும். நிறைய பேர் இனிப்பு அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1 பங்கு அளவு ரவை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 1.5 பங்கு அளவுள்ள சர்க்கரை, அரை பங்கு அளவுக்கு நம்ம ஆப்பிள் எடுத்திருக்கோம், அதுக்கு அரை பங்கு அளவு சர்க்கரை அப்படிங்கிற ரேஷியோவில் மொத்தமாக 2 கப் அளவுக்கு சர்க்கரை நம்ம சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சம் சர்க்கரை ஆப்பிளோட சேர்த்து இது போல் கேரமலைஸ் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது அடிகனமாக அகலமாக இருக்க ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது போல் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் விருப்பப்படலைன்னா வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் 4 கிராம்பு தாளிச்சிக்கலாம். கிராம்போட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா கூடுதலாக 2 கூட சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் தான் நான் தண்ணி சர்க்கரை எல்லாமே அளந்தேன். அதே கப்பில் 1 கப் அளவுள்ள ரவை சேர்க்குறேன். உப்புமாக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற பாம்பே ரவை தான் இது. ரொம்ப நைஸாக இருக்க ரவையும் கிடையாது, பெரிய ரவையும் கிடையாது, மிதமான சைஸில் இருக்கும் அந்த ரவை சேர்த்துட்டு இது போல் நம்ம வறுத்துக்கணும். ரவையோட பச்சை மணம் ஃபுல்லாக நமக்கு இதுலேயே மாறணும். நடுவில் நம்ம எவ்வளவு நெய் சேர்க்க போகிறோமோ அந்த நெய்யை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நெய் இந்த எண்ணெயோடு சேர்ந்து இந்த ரவை நல்லாவே பொரிஞ்சிடணும். நிறைய பேர் ரவையில் டைரெக்டாக நம்ம இனிப்பு சேர்த்துட்டா அது வேகாது அப்படின்னு சொல்கிறீங்க. ரவா லட்டு கூட தான் நம்ம செய்வோம். ரவா லட்டு செய்யும் பொழுது ரவையை தனியாக நம்ம வேக வச்சு செய்ய போகிறது கிடையாது, வறுத்துட்டு தான் செய்வோம். இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்யிலையும் எண்ணெயிலையும் வறுக்கும் பொழுது இந்த ரவை ஃபுல்லாக அதனோட பச்சை மணம் மாறி கரெக்டாக நமக்கு பொரிஞ்சிடணும். இது போல் ஒரு சமயம் வந்த பிறகு 4 ஏலக்காவை இடிச்செடுத்து இதில் சேர்த்துக்கலாம்.
முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவு அப்படியே இதில் எடுத்து சேர்த்துருங்க. அந்த சூட்லேயே முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துடும். ரவையை வறுக்கும் பொழுது நம்ம எந்த அளவு ப்ராப்பராக வறுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரவையோட பச்சை மணம் மாறிட்டு நம்மளோட கேசரி நல்லா சுவையாக இருக்கும். காஞ்ச திராட்சை நமக்கு தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்தா வறுபடுமா அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த சூட்லேயே காஞ்ச திராட்சை எந்த அளவு சூப்பராக பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. நம்ம எந்தெந்த மெத்தடில் செய்கிறோம் அதை ப்ராப்பராக செய்கிறோமான்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட சமையல் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நல்லா இது எல்லாமே பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சக்கரைப்பாகு, அந்த சக்கரைப்பாகை எடுத்து இதில் சேர்த்துடணும். சக்கரைப்பாகை சேர்க்கும் பொழுது தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க. பிகினர்ஸாக இருந்தால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடக்கூட ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும். அதனால நீங்கள் இதில் சர்க்கரை பாகை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்த பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடுங்க. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு இருக்கும். இதை நீங்கள் கரண்டி வச்சு கலந்து பாருங்கள். நல்லா மணலாக சூப்பராக அப்படியே நம்ம கரண்டியில் எடுத்தால் அதுலேருந்து வழுக்கிட்டு விழுற அளவுக்கு ஒரு சுவையான கேசரி ரெடியாக இருக்கும். இந்த கேசரியில் இன்னும் முக்கியமான ஒரு பொருள் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்க்கலை. இந்த பதம் மட்டும் பார்த்துக்கோங்க, இது போல் இருக்கணும். நம்ம கரெக்டாக ரவையை வறுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இனிப்புகள் எந்தெந்த பதத்தில் சேர்க்கணுமோ அப்படி சேர்க்கும் பொழுது ரவை நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம கேரமலைஸ் செஞ்சு வச்ச அந்த ஆப்பிளை எடுத்து இதில் சேர்த்துடலாம். ஆப்பிளை சேர்த்துட்டு 2 முறை கலந்து விட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு இந்த அளவு இலைகள் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்பயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும், கொஞ்சம் உதிராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்லேயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுட ஆப்பிள் கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஆப்பிள் கேசரியோட அளவுகளை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கப் எடுத்துருங்க, இல்லை டம்ளர் எடுத்துருங்க. அதில் 1 பங்கு அளவுள்ள ரவை, 2 பங்கு அளவுள்ள சர்க்கரை, 3 பங்கு அளவுள்ள தண்ணி. இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட் நமக்கு. நீங்கள் ஆப்பிள் சேர்க்கும்பொழுது 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கூடுதலாக குறைவாக சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிடும்பொழுது இதனோட டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க. நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா தங்கம் மாதிரி தகதகன்னு மின்னக்கூடிய, கரண்டியிலேருந்து அப்படியே வழுக்கிட்டு விழக்கூடிய சூப்பரான ஆப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆப்பிள் கேசரியை நம்ம தட்டு நிறைய சாப்பிடக்கூடாது, அது நம்மளோட உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த கேசரியை இதே அளவுகளில் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.